வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 4 ஒயர் ஹேண்டில் வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த கூடை வந்து போன வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். இந்த கூடை வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற டீட்டெயில் டியூட்டோரியல் வந்து நான் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஸ்டஃப் ஒயர் வச்சு ஹேண்டில் போட்டிருக்கேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி கூடைகளுக்கு நான் வந்து 4 ஒயர் ஹேண்டில் தான் போடுவேன். இதுவும் வந்து 4 ஒயர் ஹேண்டில் தான். ஆனால் வந்து உள்ளே வந்து ஒயர் வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து ஒயர் எவ்வளோ வைக்கணும், மேல் ஒயர் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான புது புது விதமான கூடைகள் வந்து நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எங்களுடைய அமேசிங் DIY வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த கூடைக்கு வந்து ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஹேண்டில் வந்து நான் ஸ்டஃப் ஒயர் வச்சு தான் போட்டிருக்கேன். அதனால வந்து நான் வந்து ஸ்டஃப் ஒயர் வந்து எடுத்திருக்கேன். 4 ஃபீட் அளவில் 2 ஸ்டஃப் ஒயர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து சென்டர் டைமண்டு. இந்த சென்டர் டைமண்டுக்கும் 2 சைட்லேயும் தான் நம்ம வந்து ஹேண்டில் போட போகிறோம். அதனால வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒயரை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த 2 ஒயரையும் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டஃப் ஒயருங்கிறதுனால என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சேம் கலர் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி 2 ஒயரையும் ஈக்குவலாக வந்து நான் வச்சுட்டேன். இதுக்கு வந்து 4 ஒயர் ஹேண்டில் வந்து போட போகிறனால நான் வந்து 4 ஒயர்ஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 6 ஃபீட் அளவில் நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் லென்த்தியாகவே இருக்கும். அதனால வந்து 6 ஃபீட் அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஒயரையும் சேம் அதே பிளேஸில், இந்த 4 ஒயரையும் அதே பிளேஸில் உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டுட்டு அடுத்த பிளேஸில் வெளியே எடுத்துடலாம். இப்போ இந்த 4 ஒயரையும் நான் ஈக்குவலாக வச்சுருக்கேன். இனி வந்து ஹேண்டில் போட ஆரம்பிக்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற ஒயரை வந்து செப்பரேட்டாக நம்ம வச்சிடலாம். இந்த 8 ஒயரில் தான் நம்ம ஹேண்டில் போட போகிறோம். இந்த சென்டரில் இருக்க ஒயரை வந்து நம்ம வந்து எதுவும் செய்ய போகிறதில்ல. இப்போ வந்து இந்த 4 ஒயரில் சென்டரில் இருக்கிற 2 ஒயரை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து இன்ட்டு ஷேப்பில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அடுத்து இருக்கிற லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து இந்த மாதிரி மேலே வச்சிடணும். அடுத்து வந்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வைக்கணும். இந்த மாதிரி 2 ஒயரை அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் 3ஆவது ஒயரை வந்து சேம் அதே போல தான் கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே வைக்கணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற ஒயரில் 3ஆவது ஒயரை வந்து எடுத்துட்டு மேலே கீழே மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை வந்து மேலே கீழே மேலே, அடுத்து ரைட் சைடு இருக்கிற ஒயரை வந்து கீழே மேலே கீழே மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இனி வந்து இந்த ஸ்டஃப் ஒயரை சுற்றிலும் நம்ம போட்டு வர வேண்டியது தான். இப்போ இந்த 8 ஒயரில் வந்து இந்த ஒயர் வந்து கீழே இருக்குது. இந்த ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஒயரை நம்ம விட்டுறணும். விட்டுட்டு அடுத்து இருக்கிற ஒயருக்கு மேலே கீழே அதுக்கப்புறம் மேலே இந்த மாதிரி வச்சுட்டு திரும்பவும் ரைட் சைடே வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை பின்பக்கமாக எடுத்துகிட்டு போய் இந்த ஒயரை விட்டுட்டு மேலே கீழே மேலே இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டஃப் ஒயர் வந்து உள்ளே வந்துருச்சு. இனி வந்து நம்ம வந்து ஹேண்டில் வந்து தொங்காமல் இருக்கிறதுக்காக இது வந்து கூடையோடு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்போ அடுத்து இந்த ஒயரை தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அந்த ஒயரை எடுத்துட்டு இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த கேப் வழியாக உள்ளே விட்டுட்டு அடுத்த கேப் வழியாக வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி வெளியே எடுத்துடலாம். எடுத்த பின்னாடி வழக்கமாக நம்ம போடுற மாதிரி தான் இந்த ஒரு ஒயரை விட்டுட்டு மேலே
கீழே மேலே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியாச்சு. இனி வந்து இதே போல் தொடர்ச்சியாக நம்ம போட்டு வர வேண்டியதுதான். ஸ்டஃப் ஒயர் வந்து உள்ளே வச்சு நம்ம போட்டு வரணும். இந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பொதுவாக 4 ஒயர் ஹேண்டில் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த மாதிரி உள்ளே வச்சு போடும்போது நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து எத்தனை ஒயர் வேணாலும் உள்ளே வைக்கலாம். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இன்னும் 3 ஒயர் 4 ஒயர் கூட உள்ளே வச்சுக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து போட்டு வாங்க. நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ வந்து இதுவரையும் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இங்கே போட்ட மாதிரியே ஒயரை வந்து இந்த இடத்துலையும் உள்ளே விட்டு நான் எடுத்துட்டேன். அப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து கூடையோட இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து இதே அளவுக்கு லென்த் வந்து நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இனி ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃப் ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணலாம். ஸ்டஃப் ஒயர் வந்து 2 ஒயர் எடுத்துட்டு சேம் இந்த ஹேண்டில் வந்து எந்த இடத்துல போட்டிருக்குமோ அதே பிளேஸில் தான் நான் வந்து இன்செர்ட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் இன்செர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டஃப் ஒயர் வந்து உள்ளே விட்டுறலாம். இந்த மாதிரி ஒயரை வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இனி வந்து நாட் போட்டுட்டு உள்ளே வந்து சொருகிடலாம். இந்த மாதிரி 2 ஒயராக சேர்த்து நாட் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த ஹேண்டில் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா உறுதியாக இருக்குது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.